நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் மாதத்தில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஏப்ரல் 2025 நம்ம போடுறோம். இந்த 2025 ஏப்ரல் மேக்கு வந்து என்னென்ன ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ஜாப்ஸுக்கு வந்து அதிகமான வேகன்சிஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ இது எதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு இந்தியாவில் வந்து நிறையா வந்து லைசன்ஸ்டு ஏஜென்சியோடலாம் டைப் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு என்னிட்ட பேசுவாங்க. அவங்க மூலம் அவங்க ரெஃபர் பண்ணுற ஜாப்ஸ் தான் வந்து நம்ம வெப்சைட்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து அவங்க சொன்னதன் அடிப்படையில் இந்த ஏப்ரல் மேக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் வரப்போகுது, யாரெல்லாம் சிங்கப்பூர் போக போகிறீங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வரப்போகிற இருக்கிற ஜாப்பை பற்றி சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் வேறு ஜாப்புகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திடீர்னு வந்து வேகன்சி போடுவாங்க. ஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இருக்க ஜாப்பை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த 2 மந்தில் கண்டிப்பாக இந்த ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து சிங்கப்பூரை பற்றி மட்டும் சொல்ல போகிறது கிடையாது, அரபு கண்ட்ரியை பற்றியும் நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, இந்த ஜாப்லலாம் நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெடி ஆகிக்கங்க. அடுத்த 2 மாதத்தில் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே உள்ளது. ஸோ வெளிநாடு போகணும் அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு வந்துட்டு கனவாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டான வேலைக்கு போகலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, படித்த படிப்பு ரொம்ப பெரிய படிப்பாக இருக்கும், ஆனால் அவங்க கேட்குற வேலை பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப, அதாவது ஒரு ஜென்ரல் ஒர்க்கர் ரேஞ்சுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, வெயிட் பண்ணி பார்த்து சரியான வேலை அமையாதது தான் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி வந்துட்டு நான் நல்லா படிச்சிருக்கேன், ஆனால் வந்து சாதாரண சின்ன வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோ லெவல் வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் உங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய லெவலில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலைக்கு போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது, பெஸ்ட்டும் கூட. வேறு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு வேலைக்கு போகிறதும் ஓகே தான். ஸோ இப்போ என்னென்ன வேலை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பிஎஸ்ஏ வந்து ட்ரைனிங் வந்து போயிட்டுருக்கு. பிஎஸ்ஏ டிரைவர் ஒர்க்கும் ட்ரைனிங் போயிட்டுருக்கு, லேசிங் ஒர்க்குக்கும் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து அடுத்த மாதத்தில் இன்டர்வியூ எடுத்துருவாங்க. ஓகேங்களா? இல்லை இந்த மந்த் எண்டில் இல்லைனா அடுத்த மாதத்தில் இன்டர்வியூ எடுத்துருவாங்க. ஆனால் இதுக்கு புதுசாக வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது புதுசாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பிஎஸ்ஏல லேசிங் ஒர்க்குக்கும் டிரைவர் ஒர்க்குக்கும் ஆல்ரெடி வந்து ஆளெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்க அட்வான்ஸ் பே பண்ணி இப்போ ட்ரைனிங் போயிட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதெல்லாம் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ புதுசாக போக முடியாது இந்த வேலைக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்து பிஎஸ்ஏலேருந்து வந்து ஆள் எடுக்க போகிறாங்க. அது வந்து இந்த 2 மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக நடந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பாஸ், இபாஸு, என்டிஎஸ் பர்மிட், இதில் என்னென்ன மாதிரியான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா வந்துட்டு டிரைவர் வேகன்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெலிவரி டிரைவர் அந்த மாதிரி வந்து வேகன்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா லைசன்ஸ் இருந்தாலே எடுத்து அங்கே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வண்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சிங்கப்பூரில் போய்ட்டு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பையும் அமைச்சு கொடுக்குறாங்க. இந்த வேகன்சியை நம்மளோட sgtamilan.com.ன்ற வெப்சைட்டில் நம்ம இந்த வேகன்சிலாம் போட்டுட்ருக்கோம். நான் சொல்கிற ஜாப் வேகன்சி எல்லாமே அந்த வெப்சைட்டில் வந்திருக்கும். இந்த மாதிரி லைசன்ஸ்டு ஏஜென்சி தமிழ்நாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரோட ஜாப் வேகன்சியுமே அதில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக வந்து சிங்கப்பூர் போயிட முடியும், வெளிநாடு போயிட முடியும். சிங்கப்பூர்னு கிடையாது, அரபு கண்ட்ரி கூட நீங்கள் போகிறதுனாலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ், இபாஸ், என்டிஎஸ் பர்மிட்டில் டெலிவரி டிரைவரு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குக்கு, அந்த சப்ளையரு, அப்புறம் டிஷ்வாஷரு, இது 4க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதிகமான வேகன்சிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ சப்ளையருக்கு மட்டும் கொஞ்சம் குறைவாக தான் வருது, ஆனால் டிஷ்வாஷருக்கும் குக்குக்கும் ரொம்ப அதிகமான வேகன்சிஸ் இந்த 2 மாதத்தில் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் இந்த பரோட்டா மாஸ்டர் கல் வேலை தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பே தேவையில்லை, எஸ்பாஸ், இபாஸு, என்டிஎஸ் பர்மிட்டுக்கு படிப்பே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு சில ஹோட்டல்ஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களை மட்டும் அந்த வேலைக்கு எடுக்கிறாங்க, வித் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து இந்த 2லேயுமே வந்துட்டு வேகன்சிஸ் வந்து ரெகுலராக இருந்துக்கிட்டே தான் இருக்குது, வரப்போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா ஜாப்புக்கு வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து நிறையா பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. அதாவது 1991லேருந்து 98 வரைக்கும் கேட்குறாங்க. இந்த மாதிரி இயர்ஸ் மென்ஷன் பண்ணி நிறையா ஜாப்புக்கு கேட்குறாங்க. எல்லா ஜாப்புக்குமே அப்படி தான் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. எதனால் அப்படி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இயர்க்குள்ளே இருந்து நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் ஆகுது. இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுது. அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த இயர்க்குள்ளே இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து வேணான்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1 வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகுது, 1 வருஷம் பின்னாடி இருந்து அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகுது. அது எல்லா ஜாப்புக்கும் ஆனால் கேட்குறது கிடையாது. ஒரு சில ஜாப்புக்கு வந்து வருஷங்கள் மாறுது. சில ஜாப்புக்கெலாம் வந்து
89, 90லேருந்து 89, 88, 90லேருந்து 97, 98 இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒரு சில ஜாபுக்கு ஏஜ் லிமிட்டே சொல்கிறது கிடையாது. 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வயசு சொல்கிறாங்க. 20 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும், 35 வயசு வரைக்கும், 38 வயசு வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரெஷராக இருந்தால் தான் இந்த ஏஜ் லிமிட்டு. யூட்டனாக இருந்தால் ஏஜ் லிமிட்டு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி சிங்கப்பூர் போயிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து அப்புறமேட்டு நிறைய பேர் கேட்பீங்க, சூப்பர் மார்க்கெட்டு, மினி மார்க்கெட்டு இதுலலாம் ஜாப் வரலையா அப்படின்னு கேட்பீங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மியான ஜாப் தான் வருது. அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வேலை வருது மினி மார்ட்டில் அப்படின்னா அந்த முதலாளி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க ரிலேட்டிவ்க்கு, அவங்க சொந்தக்காரங்களுக்கு அந்த மாதிரி அலாட் பண்ணிடுறதுனால வெளியில் ஜாப் அதிகமாக வர மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஜாப்பு நீங்கள் மினி மார்ட்டு, சூப்பர் மார்க்கெட் வந்து நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சியில் வந்து வேகன்சி வரும். ஓகேங்களா? சிஎன்சியில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரோக்ராமிங் லெவலில் வந்து வேகன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெகுலராகவே வந்துட்டு இந்த சிஎன்சி ப்ரோக்ராமிங்கு, இந்த சிஎன்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைலிங் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேகன்சி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது இந்த மாதத்துலேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த என்ன பாஸில் வரும்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டு, இ பாஸ் இதில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் அசிஸ்டன்ட் ஜாப்பு நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேர் ஹவுஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா வேர் ஹவுஸில் ஒர்க்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டில் வந்து வரும். ஸோ அதையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த எல்லா ஜாப் வேகன்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா sgtamilan.comன்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஜாப் வேகன்சி இருக்கும். அதுக்கு எவ்வளோ சம்பளம், யாரை காண்டாக்ட் பண்ணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிட முடியும். ஸோ மறக்காமல் sgtamilan.com வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க ஆப் முன்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஆப் வந்து இப்போ கிடையாது. அதை வந்து யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ரௌசர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆப் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரௌசரே ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக என்ன ஜாப் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் ஜாப் வேகன்சிஸ். கார்பெண்டர் ஜாப் வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா டிஇபியில் அதிகமாக வருது. ஓகேங்களா? டிஇபியில் கார்பெண்டர் ஜாப் வேகன்சிஸ் வருது. நீங்கள் டிஇபியில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை பர்மனெண்ட் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் வந்துட்டு நீங்கள் அதுக்கு அந்த டிஇபி பாஸ்க்கு உண்டான அமௌண்ட் மட்டும் கட்டிப்போங்க, பர்மனெண்ட் ஆக்குவாங்க அப்படிங்கிற இதில் எய்மில் போயிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஇபி வேகன்சி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம். டிஇபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குக்கு வேகன்சி வந்து டிஇபியில் நிறையா எடுக்கிறாங்க. அதாவது கோட்டா இல்லாதவங்க, எஸ்பாஸ் இபாஸ் கோட்டா இல்லாதவங்க டிஇபியில் குக் வேகன்சி எடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் ஜாப்புக்கு எடுக்கிறாங்க, கிளீனர் எடுக்கிறாங்க. அடுத்தது ஏர்போர்ட்டில் வந்துட்டு நிறையா வேலைக்கு வந்து டிஇபியில் எடுக்கிறாங்க. கார்கோ, லக்கேஜ் ஹேண்டலிங்கு, அப்புறமேட்டு அந்த ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வாஷிங் டிபார்ட்மெண்ட்டில் இதுலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஇபியில் வந்து எடுக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டிஇபியில் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சி எல்லாமே இந்த ஏப்ரல் மேலே நிறையாவே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, டிஇபியில் போனால் வந்து நான் வந்து திருப்பி வந்து போக முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, தாராளமாக போகலாம். ஆனால் ஒரு சில வேலைக்கு வந்துட்டு டிஇபியில் போனவங்கள எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்துட்டு டிஇபியில் வந்து போனவங்க போலி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுனால தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அவங்கள பேன் பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு டிஇபியில் போனவங்களுக்கு அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால எடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. டிஇபியில் போனவங்க நிறைய பேர் வந்து நல்லபடியாக சிங்கப்பூரில் போய் திருப்பி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்யார்ட் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, இதிலெல்லாம் என்னென்ன ஜாப் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒர்க்கர் நிறையா வரப்போகுது, வெல்டருக்கு நிறையா வேகன்சிஸ் வரப்போகுது, பைப் ஃபிட்டரு, பைப் இன்ஸ்டாலேஷனு, ஸ்கபோல்டிங்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்குமே வந்துட்டு வரப்போகுது. இந்த ஏப்ரல் மேலே வந்துட்டு நிறையா வேகன்சிஸ் வரப்போகுது. இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியாதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சென்னையில் வந்து அதுக்கு வந்து இன்ஸ்டியூட் இருக்குது. சொல்லிக் கொடுத்து அவங்களே சென்னையிலேருந்து நிறையா கம்பெனிஸ்லாம் வந்து அங்கேயே வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ இன்டர்வியூ எடுத்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த ஜாப் வேகன்சிஸும் பார்த்தீங்க அப்படின்னா sgtamilan.com வெப்சைட்டில் வரும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் போகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நர்சிங் ஜாப் வேகன்சிஸ் வந்து இந்த ஏப்ரல் மேலே வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த இயருக்கு வந்து நான் ஒரு டைம் கூட சிங்கப்பூர்லேருந்து வந்து இன்டர்வியூ எடுக்கலை. ஸோ நர்சிங் ஜாப் வேகன்சி எதிர்பார்த்துருக்கவங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 2 மந்த்துக்குள்ளே வர்றதுக்கு
அட்லீஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாவது வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் எஸ்என்பி எக்ஸாம் சிங்கப்பூரில் வேலை பார்க்கணும் அப்படின்னா எஸ்என்பி எக்ஸாம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்என்பி எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புறதுக்கு சென்னையில் வந்து ஏஜென்சி இருக்காங்க. ஸோ அவங்களும் லைசன்ஸ்டு ஏஜென்சி தான். ஸோ கூடிய விரைவில் இந்த 2 மாதத்தில் இந்த நர்சிங் ஜாப் வேகன்சிக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அதுவும் நம்ம எஜ்ஜி தமிழில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹவுஸ்மேட் ஜாப் வேகன்சி ரெகுலராகவே இருக்கும். அப்புறம் டெஸ்ட் அடித்து முடித்தவங்களுக்கு ஒர்க் பர்மிட் ஜாப் வேகன்சி எப்போவுமே ரெகுலராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேரான ஜாப் இந்த 2 மாதத்தில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மின் லெவல் ஜாப் பெருசாக இந்த 2 மாதத்தில் எதிர்பார்க்க முடியாது. சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட் ஜாப்பு கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. வேறு ஏதாவது ஜாப்பை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அது இந்த 2 மாதத்தில் வருமா வராதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப்பில் எதுலையாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான் இதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம எஜ்ஜி தமிழ் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் தகுதிக்கு தகுந்த ஜாப் வந்தோன்னே அதுக்குள்ளே போய் பார்த்து டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு வந்து போகணும்னு நினைக்கிறவங்க ஆர்எம்ஐ எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்எம்ஐ எடுக்கிறதுக்கு டிஸ்பிளே தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஆர்எம்ஐ எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.